ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபோஸ்டரோட FPD-010RE ட்ரில் மிஷின் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோட வோல்ட்ஸ் வந்து 220 to 240 வோல்ட்ஸ், 50 to 60 ஹெர்ட்ஸ் வருது. மொத்தம் வந்து 450 ஹெர்ட்ஸ் வருது. ஒரு நிமிஷத்துக்கு 2800 RPM வரும். 10 mm பிட் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். பாக்ஸ் சுற்றி பார்த்தா எல்லாமே இதே தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இறக்க முடியல, தான் ஓப்பன் பண்ணிட்டேன். வச்சிருந்த கவரெல்லாம் கழட்டி போட்டேன். உள்ள வந்து ஒரு கவர் இருக்கு. இதுதான் வந்து கார்பன் புஷ். இது வந்து ஒவ்வொரு டைம் போயிடும், தேஞ்சிரும். அதனால வந்து ஒரு செட் எக்ஸ்ட்ரா தந்துருக்காங்க, நல்ல விஷயத்தான். அடுத்து ஒரு 2 பேப்பர் இருக்கு. இது வந்து வாரண்டி கார்டு. இது வந்து மேனுவல், படிச்சுக்கிறது நல்லது. உள்ளே போட்டுருவோம். இப்போ உள்ள வேற எதுவும் இல்லை. இப்போ ட்ரில் மிஷின் எடுத்துக்குவோம். வந்து சக்கி, ஒரு ஹோல்டரோடு எடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக தனியாக ஒரு கவரில் வந்துச்சு, நான் தான் கழட்டி அதில் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ஒரு பிட்டு இந்த சக்கில் வந்து பெட்டை போட்டு டைட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். டைட் பண்ணாமல் லூஸ் பண்ண வந்து யூஸ் ஆகும். நல்லா டைட் வச்சிட்டோம்னா பிட்டு கலந்து வராமல் இருக்கிறதுக்கு. வெயிட் வந்து நியர்லி 1.3 kg இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸில் கொடுத்துருந்த இது இப்படி தந்துட்டுருக்காங்க. இது வந்து லெஃப்ட் ரைட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இந்த கிரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஸ்விட்ச் ஓவர்லோ ஸ்மூத்தாக தான் இருக்கு. இது ரெகுலேட்டர். இது வந்து அப்படியே லாக் பண்ணுறதுக்கு ஸ்விட்சை. ஸ்மூத்தாகவே இருக்கு ஸ்விட்சு. இப்போ போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், ட்ரில் ஓடுற சவுண்டு. இப்போ பாருங்க, 1 பாயிண்ட் வச்சுருக்கேன், ஓடவே மாட்டேங்குது. இப்போ 2ல் வச்சுருக்கேன், ஏதோ ஓவர்லோ ஸ்பீடாக ஓடுது. இப்போ ஃபுல் ஸ்பீட் வச்சு பார்ப்போம். சவுண்டை உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். உள்ள ஒரு ஃபேன் இருக்கு போல. உள்ள ஒரு ஃபேன் இருக்கு போல. அது அந்த கேபாவில் கூட வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்குது. பாருங்களேன், 1 பாயிண்ட் வச்சா சுத்தவே மாட்டேங்குது. இது நம்ம ஸ்க்ரூ டைட்டுக்கெல்லாம் 2 to 3 பாயிண்ட் வச்சா போகுதுன்னு நினைக்கிறேன். ரிவர்ஸில் சுற்று தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ரிவர்ஸில் சுற்றுது. ஃபஸ்ட்டு வந்து நேராக சுற்றி வச்சு லாக் பண்ணிட்டோம். பாருங்க, 1 பாயிண்டில் இருக்குது. அதனால் வந்து ஒன்றுமே சுற்றலை. 3 to 4 பாயிண்ட் பக்கத்தில் வச்சுருக்கேன். பாருங்கள், ஸ்பீட் அதிகம் பண்ண அப்படியே அதிகமாகிட்டே போகுது. இப்படியும் கூட நம்ம டைட் பண்ணலாம். இருந்தாலும் அந்த ட்ரில் பிட் கலந்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம சக்கி வச்சு டைட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. லூஸ் பண்ணுறதுக்கான இப்படி ஈஸியாக லூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு. எல்லாத்தையும் ஒரு வெயிட் எடுத்து ஒரு இதை அன்ஸ்க்ரூ பண்ணி பார்க்கலாம். ட்ரில் பிட்டு போயிட்டு இல்லை, இன்னும் நான் வாங்கலை. வாங்கிட்டு பார்ப்போம். இப்போதைக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். போட்ட உள்ளே போயிடுச்சு. திரும்ப போடுவோம். கையில் யூஸ் பண்ணுறதே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பார்த்து வச்சா உள்ள
கையிலேயே திருப்பிக்கும். இந்த சக் வச்சு டைட் பண்ணிக்குவோம். அது சக்கு இல்லை, சக்கி பருத்து தெரியும் நினைக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஒரு ஸ்க்ரூவை கழட்டி பார்ப்போம். இது வந்து வீட்டில் பழச ஒரு பொருள். இப்போ அன்ஸ்க்ரூ பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ டைரக்ஷன் மாற்றி திரும்ப ஸ்க்ரூ பண்ணுங்க. நிற்க மாட்டேங்குது. இது வந்து மேக்னெட்டிக் இது இல்லை, அதனால தான் வந்து நிற்க மாட்டேங்குது கரெக்டாக. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பக்காவாக இருக்குது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.